எப்போவுமே தர்ப்பணத்துக்கு எடுத்து வச்சுக்க வேண்டிய ஐட்டம் இந்த 3 புல்லில் கெட்டின ஒரு பவித்ரம், அதே மாதிரி கொஞ்சம் கட்டப்புல், 5 புல்லில் கெட்டின ஒரு கூர்ச்சம், இது திருப்பியும் கொஞ்சம் கட்டப்புல் எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி கருப்பெள்ளு ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் பச்சை அரிசி, பஞ்சபாத்திரத்தில் சொம்பில் ஜலம் எடுத்து வச்சுக்கணும். தாம்பாளம் தர்ப்பணம் பண்ணுற தாம்பாளத்தில் இதே மாதிரி 4 தர்பை ஈஸ்ட் வெஸ்ட்டாக வச்சுக்கணும். ஈஸ்ட்டு வெஸ்ட்டு இதே மாதிரி 4 தர்பையை வச்சுக்கிறது. இங்கிலீஷில் கேபிட்டல் லெட்டர் ஹெச் அந்த லெட்டர் வரா மாதிரி இதை அந்த கூர்ச்சத்தை வச்சுக்கணும். இதில் இந்த கூர்ச்சத்தினுடைய அந்த ஷார்ப் எண்டு அது சவுத் ஃபேஸிங்காக வச்சுக்கணும். நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்காக உட்காந்துட்டு அப்போ இந்த கூர்ச்சம் உங்களுடைய கூர்ச்சத்தினுடைய இந்த தலைப்பு உங்களுடைய ரைட் சைடில் வரணும், தெற்க பார்த்து வைக்கணும். அதே மாதிரி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸோடு பேர் எல்லாம் எடுத்து வச்சுக்கிண்டு சந்தியாவந்தனம் மாத்தியானியங்கள்லாம் பண்ண பிறகு தர்ப்பணங்கள் பண்ண வேண்டியது. கிழக்க பார்த்து உட்காந்து முன்னே சொல்லியிருக்கிற ஐட்டங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிண்டு ஆச்சமனம் பண்ணிக்கணும். ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவா நாராயண மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதன திரிவிக்ரமா வாமன ஸ்ரீதரா ரிஷிகேஷ பத்மநாபா தாமோதரா. பெரியவாழ மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரலில் போட்டுக்கோங்கோ. ஓம் ருத்யாஸ்மஹவ்யேர்நமசோ வசத்யா மித்ரம் தேவம் மித்ரதேயன்னோ வஸ்து அனுராதான் ஹவிஷா வர்தயந்தः சதம் ஜீவேம சரதः சவீராः தீர்காயுஷ்யமஸ்து. பவித்திரத்தை வலது கையில் மோதிர விரலில் போட்டு விடுங்கோ. 4 தர்பையை காலுக்கடியில் ஆசனத்தில் போட்டுங்கோ. தர்பேஷ்வாசீனஹ ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்கணும். 4 தர்பையை கையில் பவித்திரத்தோட ஃபோல்டு பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. சங்கல்பம் பண்ணிக்கணும். சுக்லாம் தரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. பிராணாயாமம் பண்ணிங்கோ. ஓம் பூஹ ஓம் புவஹ ஓம் ஸ்வஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓம் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் भर्गो देवस्य धीमहि धियो यो नः प्रचोदयात्. ओमापः ज्योतिरसः अमृतं ब्रह्मा भूर्भुवस्वरो. சங்கல்பம் பண்ணிக்கணும். இந்த மாதிரி உங்க ரைட் லேப்ல வலது தொடை மேல வச்சுக்கணும். மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் சங்கல்பம் பண்ணிக்கணும். ததேவ லக்னம் சுதினம் ததேவ தாராபலம் சந்திரபலம் ததேவ வித்யாபலம் தெய்வபலம் ததேவ ஸ்ரீலக்ஷ்மீபதேः அங்க்ரியுகம் ஸ்மராமி. अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां गतोऽपि वा यस्मरेत् पुण्डरीकाक्षं सबाह्य आभ्यन्तर शुचिः मानसं वाचिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोहते न संशयः. श्रीराम राम राम तिथिर्विष्णुः तथा वारः
नक्षत्रं विष्णुरेव च योगश्च करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्री गोविंद 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 आद्य श्री भगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशते तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादे षष्ठी संवत्सराणां मध्ये विश्वावसु नाम संवत्सरे दक्षिणायने वर्ष ऋतौ सिंहमासे कृष्णपक्षे अद्य षष्ठ्यां पुण्यतिथौ वासरः स्थिरवासर युक्तायां कृत्तिका नक्षत्र युक्तायां पुण्ययोग पुण्यकरण एवं गुण विशेषण विशिष्टायां अस्यां षष्ठ्यां पुण्यतिथौ ഇടം പോട്ടുക്കണം ഉങ്ങളോട് ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിക്കുങ്കോ ഗോത്രാണാം അപ്പ പാട്ട കൊള്ളുപാട്ട അവ മൂന്ന് പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ ശർമ്മണാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതൃപിതാമഹ പ്രപിതാമഹാനാം തിരുപ്പിയും ഉങ്ങളോട് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിക്കുങ്കോ ഗോത്രാണാം അമ്മ ഇരിക്കറവ പാട്ടി കൊള്ളുപാട്ടി എള്ളുപാട്ടി அந்த മൂന്ന് പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് പിതാമഹേ പിതുഃ പിതാമഹേ പിതുഃ പ്രപിതാമഹീനാം അമ്മ ഇല്ലാത്തവ ഉങ്ക ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിക്കുങ്കോ ഗോത്രാണാം അമ്മ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവ മൂന്ന് പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ നാം നീനാം വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതൃപിതാമഹി പ്രപിതാമഹീനാം അമ്മാനാത്ത് ഗോത്രം ഉങ്ങളോട് മാറ്റേണൽ സൈഡ് அந்த ഗോത്രത്തെ പേര് ചൊല്ലിക്കുങ്കോ ഗോത്രാണാം അമ്മയോട് അപ്പ അമ്മയോട് പാട്ട അമ്മയോട് കൊള്ളുപാട്ട அந்த മൂന്ന് പേരെയും ചൊല്ലിക്കുങ്കോ വസുരുദ്ര ആദിത്യ സ്വരൂപാണാം അസ്മത് മാതാമഹ മാതുഃ പിതാമഹ മാതുഃ പ്രപിതാമഹാനാം അതേമാതിരി അമ്മാവോട് ഗോത്രത്തോട് പേരെ ചൊല്ലിയിട്ടുണ്ടോ തിരുപ്പിയും നാം നീ ഗോത്രാണാം
அம்மையோடு அம்மை, பாட்டி, கொள்ளு பாட்டி, அந்த 3 பேரை சொல்லிங்க. நாம் நீனாம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூபாணாம் அஸ்மத் மாதாமஹே மாதுः பிதாமஹே மாதுः பிரபிதாமஹீனாம் உபயவம்ச பித்ருணாம் தத்தத் கோத்ராணாம் தத்தத் சர்மணாம் வசு வசு ஸ்வரூபாணாம் மம வர்க்கத்வய அவசிஷ்டானாம் பித்ருவ்ய மாதுலாதீனாம் சர்வேஷாம் காருணிக பித்ருணாம் அக்ஷய திருப்தியர்த்தம் சிம்ஹம் கதே சவிதரே ஆஷாಢ்யாதே பஞ்சம அபரபக்ஷ பிரயுக்த மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய 16 நாள் தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிக்குங்க. பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. ஏதாவதும் ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லியுங்க. மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய மகாலய ஸ்ராத்தம் ஹிரண்யரூபேண அத்ய கரிஷ்யே ததங்கம் திலதர்ப்பணம் ச அத்ய கரிஷ்யே. உங்க கையில மடக்கி வச்சிருக்க 4 தர்பைய உங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போட்டு விடுங்கோ. பூணால வலம் போட்டுக்குங்கோ. ஜலத்தை தொட்டு கையை ஆரம்பிக்குங்கோ. கையில் ஒரு காயின்ஸை வச்சுக்கோங்கோ. ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுக்குங்கோ. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹ அனந்த புண்ணிய ஃபலதம் அதசாந்திம் பிரயச்சமே. பூணால இடம் போட்டுக்கோங்கோ. எல்லா நாளைக்கும் சங்கல்பம் பண்றவா பக்ஷ மகாலயம் எல்லா நாளைக்கும் பண்றவா இந்த சங்கல்பத்தை சொல்லிங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய பக்ஷீய மகாலய ஸ்ராத்தே அத்ய தின பிரயுக்த மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் துப்யமஹம் சம்பிரததே. தட்சிணை கீழே வச்சு விடுது. ஓம் தத் சத். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தர்ப்பணம் பண்றவா இந்த மந்திரத்தை சொல்லிங்கோ. மம சகாருணிக வர்க்கத்வய பித்ருன் உத்திஷ்ய ஹிரண்யரூப மகாலய ஸ்ராத்தே மகாலய ஸ்ராத்த பிரதிநிதி இதம் ஹிரண்யம் சதக்ஷிணாகம் கீழே வச்சு விடுறது. துப்யமஹம் சம்பிரததே. ஓம் தத் சத். பூணால வரம் போட்டுங்கோ. டெய்லி பண்றவாடும் நார்மலாக என்னைக்காவது பண்றவாடும் பூணால வரம் போட்டுங்கோ. முடிஞ்சவா பிரார்த்தனை பண்ணி பிரதட்சணை இனிமேல் உள்ள எல்லாம் எல்லாருமே பண்ணிக்கணும். பிரார்த்தனை பண்ணிங்கோ. தேவதாபிய பிதృभ्यश्च
महायोगिभ्यः एव च नमस्वधायै स्वाहायै नित्यमेव नमो नमः. முடிஞ்சவா எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிக்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. 12 மணிக்குள்ள நமஸ்காரம் பண்ணுறேன்னா கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. 12 மணிக்கு மேலே தர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறேன்னா வெஸ்ட் ஃபேஸ்னா நமஸ்காரம் பண்ணிங்கோ. நமஸ்காரம் பண்ணி உட்காந்து விடுங்க. இந்த வீடியோவில் ஒரு கூர்ச்சம் வச்சுக்கிண்டு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். சில ஆண்களில் சிலவாளுக்கு 2 கூர்ச்சம் வச்சுக்கிண்டு சம்பிரதாயம் இருக்கும். அப்போ அந்த கூர்ச்சத்தில் ஆவாகனம் பண்ணுற போது 2 தடவை அந்த மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கணும். சில ஆண்களில் மகாலய பட்சத்தில் 3 கூர்ச்சம் வச்சு பண்ணுவா. அது பிரகாரம் அந்த மந்திரங்களை 3 வாட்டி ஆவாகன மந்திரத்தை ஆசனத்தோட மந்திரத்தை 3 வாட்டி சொல்லி தனித்தனியாக ஆவாகனம் பண்ணி ஓரோரோ தர்ப்பணமும் உங்களுடைய எந்த பிதர்களுக்கு உத்தேசம் பண்ணி பண்ணுறீங்களோ அந்த கூர்ச்சங்கள் மேலே வெள்ளம் ஜலவுமாக மறைச்சு விடணும். இந்த வீடியோவில் ஒரு கூர்ச்சத்தை வச்சுக்கிண்டு பண்ணுறதுனால அந்த மந்திரங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். அது பிரகாரமே பண்ணிட்டா போயிடும். அதனால எந்த விதமான கர்மலோபமோ மந்திரலோபமோ கிடையாது. ஒரு கூர்ச்சம் வச்சு பண்ணினதுனால எந்த விதமான குறவும் கிடையாது. பரிபூர்ண பலம் கிடைக்கும். அதுக்கும் மகாலய பட்சத்தில் தர்ப்பணம் ஞாயிற்றுக்கிழமை, அதே மாதிரி சப்தமி, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, திரையோதசி, உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம், இந்த നാളുകളിലെല്ലാം വന്നുന്ന എള്ളോട് ഒരു പിഞ്ച് അരിശിയും ചേർത്ത് എള്ളും അരിശിയും അതേമാതിരി എള്ളും ജലവുമാ വേണം തർപ്പണം പണ്ണறதுக்கு. നനവ് വെച്ചുകൊണ്ടോ ഇത് മാതിരി ഫോളോ பண்ணி തർപ്പണത്തെ பண்ணிக்கோங்க. ஊனோர் இடம் போட்டுங்கோ. கையில் ஒரு பிஞ்சு எள்ளு எடுத்துக்கோங்க. ஏத பிதரஹ சௌம்யாசஹ गंभीरेभिः पतिभिः पूर्वणेभिः दत्तास्मभ्यं द्रविणेह भद्रं रयुञ्चनः सर्ववीरं नियच्छता उशन्तस्त्वा हवामः उशन्तः समिधीमहि उशन्नुषत आवह पितॄन् हविषे अत्तवे. ओम भूर्भुवस्वरो अस्मिन् कूर्चे मम सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् എല്ലാം മറിച്ചത് കൂർച്ചത് മേലെ പോട്ടോടുള്ളത്. ധ്യായാമി സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄन् ആവാഹയാമി. 4 ദർഭയെ കയ്യിൽ വെച്ചുകൊടുക്കുന്നത് കയ്യിൽ വെച്ചുക്കണം. ആയന്തുനഃ പിതരഃ സൗമ്യാസഃ അഗ്നിശ്വാത്ഥാഃ പതിഭിः ദേവയാനൈः അസ്മിൻ യജ്ഞേ സ്വധയാമതന്തു അധിബ്രുവന്തു തേ അവന്ത്വസ്മാൻ. 4 ദർഭയെ കയ്യിൽ എടുത്തുക്കണം. സർവകാരുണിക വർഗദ്വയ പിതരഃ അത് அந்த കൂർച്ചത്ത് മേലെ വെച്ചു കൊടുക്കുന്നത്. സർവത്ര ഇദമാസനം തിരുപ്പി ഒരു പിഞ്ച് എണ്ണ മറച്ചു കൊടുക്കുക. തിലാദേ സകലാരാധനൈഃ സുവർച്ചിതം. 12 தர்ப்பணமுண்டு. ஃபஸ்ட்டு உங்கள் கோத்திரக்காரங்களுக்கு அப்பா பாட்டா கொள்ளு பாட்டா. இப்போ உங்களோட கோத்திரத்தோடு பேரை சொல்லிங்கோ. கோத்ரான அப்பாவோட பேரை சொல்லிங்கோ. शर्मणः वसुरूपान् अस्मत् पितॄन् स्वधानमस्तर्पयामि. திருப்பியும் கோத்ரான் கோத்திரத்தோட பேரை சொல்லிங்கோ. கோத்ரான் शर्मणः அப்பாவோட பேர். शर्मणः वसुरूपान्
പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. തിരുപ്പി നമുക്ക് ഗോത്രത്തോട്. ഗോത്രാന് അപ്പാവോട് പേര്. ശർമ്മണഃ വസുരൂപാന് മമ പിതൃൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇതേമാതിരി നമ്മളോട് ആ പാട്ടാക്ക്. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാന് പാട്ടാവോട് പേര്. ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് മമ പിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് പിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടാക്ക്. ഗോത്രാന് കൊള്ളുപാട്ടോട് പേര് ചൊല്ലിങ്കോ. ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് മമ പ്രപിതാമഹാൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാന് ശർമ്മണഃ ആദിത്യരൂപാന് അസ്മത് പ്രപിതാമഹാന് സ്വധാനമസ്തർപ്പയാമി. അമ്മ இருக்கிறவ இந்த 3 தர்ப்பணத்தை பண்ணிக்கோங்க. உங்கள் கோத்திரத்தோடு பேரை சொல்லிங்கோ. கோத்ராஹ പാട്ടിയോട് പേര്. അപ്പാവോട് അമ്മയോട് പേര് ചൊല്ലിങ്കോ. നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ വസുരൂപാഃ അസ്മത് പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടിയോട് പേര്. ഗോത്രാഹ കൊള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിക്കോ. നാംനീഃ രുദ്രരൂപാഃ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഃ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ രുദ്രരൂപാഃ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ എള്ളുപാട്ടി തേർഡ് ജനറേഷൻ. ഗോത്രത്തെ പേര് ചൊല്ലിങ്കോ. ഗോത്രാഹ എള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിങ്കോ. നാംനീഃ ആദിത്യരൂപാഃ അസ്മത് പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഃ അസ്മത് പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ ആദിത്യരൂപാഃ അസ്മത് പിതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മൈ ഇല്ലാത്തവ, അമ്മൈ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്കുണ്ടാകുന്ന തർപ്പണത്തെ ചൊല്ലിക്കോ. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിക്കോ. ഗോത്രാഹ അമ്മയോട് പേര് ചൊല്ലിക്കോ. നാംനീഃ വസുരൂപാഃ അസ്മത് മാതൃഃ സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഗോത്രാഹ നാംനീഃ വസുരൂപാഃ അസ്മത് മാതൃഃ
स्वधा नमस्तर्पयामि गोत्राः नाम्नीः वसुरूपाः अस्मत् मातृः स्वधा नमस्तर्पयामि ഇപ്പോൾ പാട്ടിക്കുണ്ടാണ് മന്ത്രം ഗോത്രാഹ പാട്ടിയുടെ പേര് ചൊല്ലിക്കോ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് പിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഇപ്പോൾ കൊള്ളുപാട്ടിയോട് പേര് തേർഡ് ജനറേഷൻ ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ ഗോത്രാഹ നാം കൊള്ളുപാട്ടിയോട് പേര് ചൊല്ലിയുമ്പോൾ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് പ്രപിതാമഹി സ്വധാ നമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄൻ സ്വധാ നമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄൻ സ്വധാ നമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത വംശപിതॄൻ സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഊർജം വഹന്തീഹി അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ വംശപിതॄൻ തൃപ്യത 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 இப்போ உங்களோட கோத்திரத்தில் உள்ளவாளுக்காச்சு இனிமே அம்மாநாத்து கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தர்ப்பணம் பண்ணணும் அதுக்குண்டான மந்திரம் അമ്മാനാത്ത് ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ഗോത്രാന് അമ്മയോട് അപ്പാവോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ശർമ്മണഃ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാൻ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാന് ശർമ്മണഃ വസുരൂപാന് അസ്മത് മാതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഇപ്പോൾ അമ്മയോട് പാട്ട ഗോത്രത്തെ ചൊല്ലിയുമ്പോ അമ്മാനാത്ത് ഗോത്രം ഗോത്രാന് അമ്മയോട് പാട്ടാവോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി ഗോത്രാന് ശർമ്മണഃ രുദ്രരൂപാന് അസ്മത് മാതുഃ പിതാമഹാന് സ്വധാ നമസ്തർപ്പയാമി അതേമാതിരി അമ്മയോട് കൊള്ളുപാട്ട അവൾക്ക് തർപ്പണം பண்ணണം ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ഗോത്രാന് അമ്മയോട് കൊള്ളുപാട്ടാവോട് പേര് ചൊല്ലിയുമ്പോ ശർമ്മണഃ
आदित्यरूपान् अस्मत् मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत् मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि गोत्रान् शर्मणः आदित्यरूपान् अस्मत् मातुः प्रपितामहान् स्वधानमस्तर्पयामि. ഇപ്പോൾ അമ്മയോട് അമ്മൈ പാട്ടി കൊള്ളുപാട്ടി അവൾക്കുണ്ടാകുന്ന തർപ്പണം. ഗോത്രത്തോട് പേര് ചൊല്ലിയോ അമ്മാനാത്ത ഗോത്രത്തോട് ഗോത്രാഹ അമ്മയോട് അമ്മയോട് പേര് ചൊല്ലിയോ നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി വസുരൂപാഹ അസ്മത് മാതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പോൾ അമ്മയോട് പാട്ടി ഗോത്രത്തെ ചൊല്ലിയോ ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി ഗോത്രാഹ നാംനീഹി രുദ്രരൂപാഹ അസ്മത് മാതുഃ പിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി. ഇപ്പം അമ്മയോട് കൊള്ളുപാട്ടി அந்த പേര് ചൊല്ലിയോ ഗോത്രാഹ നാംനീഹി ആദിത്യരൂപാഹ അസ്മത് മാതുഃ പ്രപിതാമഹി സ്വധാനമസ്തർപ്പയാമി 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 ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ജ്ഞാതാജ്ഞാത മാതുഃ പിതॄൻ സ്വധാനമസ്തർപ്പയാമി ഊർജം വഹന്തീഃ അമൃതം ഘൃതം പയഃ കീലാലം പരിശ്രുതം സ്വധാസ്ത തർപ്പയതു മേ മമ മാതുഃ പിതॄൻ വെള്ളം ജലവുമ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക തൃപ്യത തൃപ്യത തൃപ്യത. ഇപ്പോൾ ഉങ്ങളോട് രണ്ട് വർഗത്തിലെയും இருக்கிற பிதர்களுடைய தர்ப்பணங்கள் ஆயிடுத்து. இனிமே இந்த ஒரு தர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா எல்லா காருணிக பிதர்களுக்கும் உத்தேசம் பண்ணியுள்ள தர்ப்பணம் ஆயாச்சு. இதுலேயே உங்களுடைய பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி
அதே மாதிரி உங்களுடைய அத்தை, அதே மாதிரி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி பண்ணிக்கலாம். ஒரே ஒரு மந்திரத்தை சொன்னால் போரும். உங்களுக்கு தனித்தனியாக பண்ணணும்னா அந்த ரிலேஷன்ஸினுடைய பேர் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், யூடியூபோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை பார்த்து யாருக்கெல்லாம் தனித்தனியாக பண்ணணுமோ கோத்ரான்னு கோத்திரத்தை பேர் ஃபஸ்ட்டு கோத்திரத்தோட பேரை சொல்லுங்கோ, கோத்ரான்னு. அப்புறமா அவள் பேரை சொல்லுங்கோ, சர்மணா. அந்த ரிலேஷன்ஸ் சித்தப்பான்னா கனிஷ்ட பித்ருவியன், பெரியப்பேனா ஜேஷ்ட பித்ருவியன், அம்மான்னா மாமானா மாதுலன், மாதுல பத்னி. அந்த மாதிரி ஓரோ எனக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் அந்த டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். அதை பார்த்து தர்ப்பணங்கள் எல்லாருக்குமே பண்ணிக்கலாம். அதெல்லாம் முதல்ல எழுதி வச்சுட்டு விடுங்கோ. அது பிரகாரம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு விடுங்கோ. கடைசியில் இந்த மந்திரத்தையும் சொல்லி ஒரு தர்ப்பணத்தை பண்ணி விடுங்கோ. தத்தத் கோத்ர தத்தத் சர்ம வசுவசு ஸ்வரூப மம வர்க்கத்வய அவசிஷ்ட பித்ருவ்ய மாதுலாதே சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரேன ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரேன ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. சர்வகாருணிக வர்க்கத்வய பித்ரன் ஸ்வதானமஸ்தர்ப்பயாமி. ஊர்ஜம் வஹந்தேஹ அமிர்தம் घृतं पयः कीलालं परिश्रुतं स्वधास्त तर्पयतु मे सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् तृप्यत. എല്ലാം ചിലപ്പോൾ ഫുള്ളാ മറച്ചു കൊടുക്കുക. തൃപ്യത തൃപ്യത. കയ്യിൽ എള്ളില്ലാമ ഉതറി വിടുങ്കോ, പൂണോല വലം പോട്ടുക്കുങ്കോ, പ്രാർത്ഥനയെ പണിയുങ്കോ. ദേവതാഭ്യഃ സകാരുണിക വർഗദ്വയ പിതൃഭ്യശ്ച മഹായോഗിഭ്യഃ ഏവച നമസ്വധായൈ സ്വാഹായൈ നിത്യമേവ നമോ നമഃ. முடிஞ்சவா எழுந்திருந்து 3 பிரதட்சணம் பண்ணிங்கோ. யானி கானிச்ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தே பிரதட்சிண பதே பதே. நமஸ்காரம் பண்ணி உட்காந்துக்கிறது. சாமகானம் தெரிஞ்சா சொல்லிக்கலாம், கூட சொல்லிக்கலாம். அது இல்லாட்டா காயத்ரியை சொல்லிக்கிட்டு இருங்கோ. சாமகானம் நான் சொல்கிறேன். ஓம் பூஹ பூஹ ஹோயி பூஹ ஹோயி பூஹ ஹாவுவா ஏ ஸ்வர்ஜ்யோ தீ. ஓம் புவாஹ भुवः होयि भुवः होयि भुवः हाउवा ये स्वर्ज्यो ती. ॐ सुवाह सुवः होयि सुवः होयि सुवः हाउवा ये स्वर्ज्यो ती. ॐ सत्यां सत्यं होयि सत्यं होयि सत्यं हाउवा ये स्वर्ज्यो ती. ॐ पुरुषाः पुरुष होयि पुरुष होयि पुरुष हाउवा ये स्वर्ज्यो ती.
ഓം തത്സവിതുർവരേണ്യോ ഭാർഗോ ദേവസ്യ ധീമഹി ധിയോ യോ നഃ പ്രചോദിം ദായോ യദ്വാവോ വിസ്പാതിശേതഃ സുപ്രേതോ മനുഷോ വീശേ വിശ്വായിദാഗ്നിഃ പ്രാതിരക്ഷാ സിസേദ്ധാതാ ഔഹോവാ ഓയേദാ കാനി ക്രന്ദിഹ ഹോയേ ഹരിരാസൃജ്യ മാനഃ ഹാ ഹോയേ സീതന്വനസ്യ ജഠരേ പുനാനഃ ഹാ ഹോയേ നൃഭിർയതഃ കൃണുതേ നിർനിജാംഗാം ഹാ ഹോയേ അതോ മതായിം ജാനയത സ്വാധാ ഔഹോവ ഭീ ഓം ഊണോരിടം പോട്ടുങ്കോ കയ്യിലൊരുപ്പിൻ ചെള്ളെടുത്തുക്കുങ്കോ ഏത പിതരഃ സൗമ്യാസഃ ഗംഭീരേഭിഃ പതിഭിഃ പൂർവണേഭിഃ ദത്താസ്മഭ്യം ദ്രവിണേഹ ഭദ്രം രയും ചനഃ സർവവീരം നിയച്ഛത ഉശന്തസ്ത്വാ ഹവാമഹ ഉശന്തഃ സമിധീമഹി ഉശന്നുശത ആവഹ പിതॄൻ ഹവിഷേ അത്തവേ ഓം ഭൂർഭുവസ്സുവരോ അസ്മാത് കൂർച്ചാത് മമ സർവകാരുണിക വർഗദ്വയ പിതॄൻ യഥാസ്ഥാനം ഉള്ള മറച്ച് പോട്ടുള്ളത് കൂർച്ചത്ത് മേലെ പോട്ടുള്ളത് പ്രതിഷ്ഠാപയാമി ശോഭനാർത്ഥേ ക്ഷേമായ പുനഃ ആഗമനായ ച இந்த கூர்ச்சத்தை எடுத்து அதோட நோட்டை ரிமூவ் பண்ணி விடுறது எல்லா தர்பையுமா கையில் எடுத்துக்கணும் மந்திரம் முடிஞ்சதுக்கப்புறமா எள்ளும் ஜலவுமா பூரா விடணும் இந்த கூர்ச்சத்தினுடைய நுனி கட்டவிரல் பக்கத்திலே இருக்கணும் ஏஷாம் ந மாதா ந பிதா ந பந்துः நான்யகோத்ரிணः ते सर्वे तृप्तिमायान्तो मयोत्सृष्टैः कुशोदगैः मम सर्वकारुणिक वर्गद्वय पितॄन् എള്ളും ജലവുമാ ഫുള്ളാ മറച്ചു വിട്ടുകൊടുക്കുക തൃപ്യത 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 കയ്യിൽ എള്ളില്ലാമ കയ്യോ ഒതറി വിടുறது பூணால வலம் போட்டு வைக்குங்கோ உங்கள் கையில் இருக்கிற பவித்திரத்தை ரிமூவ் பண்ணி அதனுடைய நாட் ரிமூவ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வடக்கே போட்டு விடுங்கோ ஒரு ஆச்சமனம் பண்ணிக்குங்கோ அச்சுதாய நமஹ அனந்தாய நமஹ கோவிந்தாய நமஹ കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ വിഷ്ണു മധുസൂദന ത്രിവിക്രമ വാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര കയ്യിലെ 2 അക്ഷതയും 2 ഉദ്ധിണി ജലവുമാ എടുത്തുക്കണം മന്ത്രം മുടിച്ചതുക്കപ്പുറമാ കീഴ് ഇട്ട് കൊടുക്കുക കായേന വാച മനസേന്ദ്രിയർവാ ബുദ്ധ്യാത്മനാവാ പ്രകൃതേ സ്വഭാവാത് കരോമി യദ്യത് സകലം പരസ്മൈ നാരായണായേതി സമർപ്പയാമി മയാ കൃതം ഇദം കർമ്മ കീഴോട്ടുള്ളത് ഓം തത്സത് ബ്രഹ്മാർപ്പണമസ്തു
இதுதான் மகாலய பக்ஷ தர்ப்பணம், இல்லாட்டா டெய்லி பண்ண வேண்டிய தர்ப்பணத்தினுடைய மந்திரங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுறதோ அவளோட ஷேர் பண்ணி விடுங்க. நமஸ்காரம்.